Jai Gurudev, which means victory to the higher consciousness. இந்த அழகான புரிதல் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்த எல்லா குருமார்களுக்கும் மை டீப்பஸ்ட் கிராட்டிடியூட். வார்த்தைகளால் சொல்ல முடியாது, ஆனால் வார்த்தைகளால் மட்டும்தானே வெளிப்படுத்த முடியும். வேர்ட்ஸ் ஹேவ் ஆல் த பவர், அண்ட் வென் வி யூஸ் திஸ் பவர்ஃபுல் வேர்ட்ஸ், obviously life is a beautiful flow and you can always be happy. Happiness is the way of life. எல்லாமே கரெக்டாக போயின்னு இருக்கும்போது எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக பாசிட்டிவாக இருப்பாங்க. பட் when nothing is going right, you still choose to see positivity. You still choose to be happy and keeping a smile. That happens only out of absolute faith and when the highest consciousness is holding you and walking you through everything. அது உணர்கிற ஒரு விஷயம். அது உணர்றதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணோம். அந்த பண்ணுற விஷயமே இட் இஸ் அப்சல்யூட் கிரேஸ். ஏன்னா கன்சிஸ்டன்சி தானே எல்லாம். ஸோ டு ப்ராக்டிஸ் அ கிரியா, டு ப்ராக்டிஸ் மெடிடேஷன், டு ப்ராக்டிஸ் சம்திங், அப்சல்யூட் கிரேஸ். இந்த புத்த பூர்ணிமா அன்றைக்கி தான் நான் இந்த டியூன் இன்டு பாசிட்டிவிசம் ஆரம்பித்தேன். நாட் அட் ஆல் டு இம்ப்ரெஸ் எனி ஒன் ஆர் டு இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு தாட்லேயே இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். அண்ட் நான் அப்போ இருந்த ஒரு ஸ்டேட், ஐ வாண்டட் டு லிஃப்ட் மை செல்ஃப் அப் அண்ட் யூனோ இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். அண்ட் அந்த நாள்லேருந்து இந்த நாளுக்குள்ளே நடந்த விஷயங்களும் அண்ட் ஹவு ஐ பீன் கிராசிங் இட் அண்ட் டு வேர் ஐ பிலாங் நவ், என்னமோ பல ஜென்மம் எடுத்த மாதிரி இருக்குதுக்கு நடுவில். ஸோ இதெல்லாம் கிரேஸ் மட்டும்தான். அண்ட் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் வித் கன்விக்ஷன் ஐ கேன் டெல் யூ, லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், லைஃப் இஸ் ஹியர் அண்ட் நவ் அண்ட் யூ கேன் பி ஹாப்பி ஆல் த டைம். எப்போது சந்தோஷமாக இருங்க. சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க.